வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி போக போகிறோன்னா, நம்ம யூரோப் ட்ரிப்போட கண்டினியூஷன் தான். இது வரைக்கும் டேட் 10 வரைக்கும் பார்த்துருக்கோம் நெதர்லாந்தில் முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து பெல்ஜியத்தோட கேபிட்டல் ப்ரூசல்ஸ்க்கு வந்து போயிட்டுருக்கோம். பெல்ஜியம் ப்ரூசல்ஸில் வந்து கிராண்ட் பேலஸ் அப்படின்ற ஒரு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டை பார்க்க போகிறோம். அந்த சைட்டுக்கு போகிற வழியில் தான் இந்த மாதிரி மியூசிக்கல் ஆக்டிவிட்டி, அதை ஒட்டின மாதிரி இருக்கிற ஷாப்பிங் மால் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கிராண்ட் பேலஸை பார்க்க போகிறோம். இந்த கிராண்ட் பேலஸ் வந்து ஒரு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டு. இந்த கிராண்ட் பேலஸ்ன்ற இடம் வந்து பார்த்திங்கன்னா 11th செஞ்சுரியில் ஒரு மார்க்கெட்டாக இருந்த இடம் அது. இது வந்து வேர்ல்டு வாரில் வந்து ஃப்ரெஞ்சு ட்ரூப் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இது வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க 1965. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு டவுன் ஹால். அது அந்த டவுன் ஹாலோட ஹைட்டு பார்த்திங்கன்னா வந்து 98 மீட்டர் ஹைட் இருக்கிற ஒரு டவுன் ஹால். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது நிறைய ஈவெண்ட் நடக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இயர்லி வந்து ஃப்ளவர் கார்பெட் அப்படின்றது வந்து எவ்ரி ஆகஸ்ட்டில் வந்து இந்த இடத்துல நடக்கிற ஈவெண்ட். அது இல்லாமல் வந்து கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் நைட்டில் பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து ஃபுல்லாக லைட் போட்டு எக்ஸ்ட்ராடினரியாக க்ளோயிங்காக இருக்கும். இது வந்து பெல்ஜியத்தில் இருக்கிற ப்ரூஸில் ஒரு ஐகானிக் பிளேஸு. இந்த கிராண்ட் பேலஸ் சுற்றி நிறைய ஷாப்பிங் பண்ணுற இடம், ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கப்புறம் வந்து மேனக்கல் பீஸ் அப்படின்ற ஒரு பிரான்ஸில் ஒரு சின்ன பையனோட பாத்ரூம் ஸ்டாச்சு ஒன்று இருக்கும். அதுவும் இந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸான இடம். அது ரெண்டும் பார்த்துட்டு நாங்கள் வந்து அப்படியே ஃப்ரான்ஸுக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃப்ரான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நைட் வியூ ஆஃப் ஈஃபில் டவர் அதுதான் வந்து அடுத்து பார்க்க போகிறோம். இதை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே இங்கேருந்து ஒரு 5 to 10 minutes வாக்கில் பார்த்திங்கன்னா செயின்ட் மைக்கேலோட சர்ச் ஒன்று, கேத்தட்ரல் செயின்ட் மைக்கேலே. இது வந்து ஒரு 1000 வருஷம் பழமையான சர்ச். இது வந்து ஹைட்டு பார்த்திங்கன்னா ட்வின் டவர் இருக்கும். டவர் அந்த சர்ச்சோட ட்வின் டவர் இது பார்த்திங்கன்னா 64 மீட்டர் ஹைட் இருக்கிற சர்ச்சு. இதே மாதிரி சிமிலரான சர்ச் வந்து ஃப்ரான்ஸ்லேயும் ஒன்று இருக்குது. அதை நம்ம வந்து போட்டிங்கில் போகும்போது பார்க்கலாம். இந்த செயின்ட் மைக்கேலோட சர்ச்சில் ஒரு சென்ட்ரல் விண்டோ ஒன்று இருக்குது. அது ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்படியே நாங்கள் பார்த்துட்டு ஃப்ரான்ஸ்க்கு போகும்போது ஒரு டீ ஷாப் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அப்படியே இந்த டீ காஃபி எல்லாம் வந்து டச் ஸ்க்ரீன்லேயே நம்ம ஆர்டர் பண்ணி வித்தவுட் சர்வெண்ட் அதெல்லாம் நம்ம வந்து அப்படியே ஆர்டர் பண்ணி ஆன்லைன்லேயே பார்க்கலாம். அந்த டைம் இது வந்து எங்களுக்கு புதுவான எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நிறைய இடத்துல வந்திருந்தாலையும் 2019 இது வந்து ஃபஸ்ட் டைமாக இருந்தது டச் ஸ்க்ரீனில் ஆர்டர் பண்ணி நம்ம வந்து காஃபி டீ ஆர்டர் எடுக்கிறது. இது ஒரு வந்து வீடியோ எடுத்துருந்தாங்க. Yeah, you can put till here. Super. இப்போ பெல்ஜியம் ப்ரூசல்ஸ் முடிச்சுட்டு இப்போ அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் தான் பார்ப்போம். ஃப்ரான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரிவர் க்ரூஸ் அது போயிட்டு வந்து அந்த ரிவர் க்ரூஸ்லேயே பார்த்திங்கன்னா ஈஃபில் டவர், இந்த நார்த்தண்டம் கேத்தீட்ரலில் பெல்ஜியத்தில் பார்த்தா அந்த சர்ச்சோட இன்னொரு ரெப்ளிகா வந்து இங்கே இது ஃப்ரான்ஸ்லேயும் இருக்குது. அதனோட நைட் வியூ இதெல்லாம் வந்து இந்த ரிவரில் ட்ராவல் பண்ணும்போது, இந்த க்ரூஸில் ட்ராவல் பண்ணும்போது நம்ம பார்க்க போகிறோம். எல்லோரும் வந்து டிக்கெட்டு வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரூஸில் ஏற ஆரம்பிச்சிட்டோம். வந்து டாப் ஃப்ளோரில் எல்லாருமே இப்போது ஃப்ரான்ஸில் நாங்கள் வந்த டைம் பார்த்திங்கன்னா ஃபுல் மழை இருந்ததுனால எல்லாருமே வந்து மேலே உட்கார முடியல. மேலே உட்காந்துட்டு எல்லாமே இந்த என்டையர் ஃப்ரான்ஸோட லைட்டிங் வியூ. இந்த க்ரூஸில் ட்ராவல் பண்ணும்போதே பார்லிமெண்ட்டு, அப்புறம் வந்து மியூசியம், சர்ச்சு, அப்புறம் சைனி ரிவர் பிரிட்ஜு இதெல்லாம் வந்து எல்லா மல்டிபிள் ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் இங்கே அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நார்த்தண்டம் கேத்தீட்ரல். இது வந்து நம்ம பெல்ஜியத்தில் பார்த்த அந்த சர்ச்சோட ரெப்ளிகா. ரீசெண்டாக வந்து நாங்கள் வந்திருக்கும்போது தான் அந்த சர்ச்சு ஃபயர் ஆகிட்டு திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் அந்த க்ரூஸில் வந்து மேலேயே உட்காந்துட்டு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் இப்போ ட்ராவல் பண்ணும்போது நல்ல மழை.
இந்த பிரிட்ஜு ஒவ்வொரு இடத்தையும் பற்றி அங்கே அப்படி ஹிஸ்டாரிக்கல் ப்ளேஸு அதனுடைய ஹிஸ்ட்ரி என்ன அதெல்லாம் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. இந்த க்ரூஸ் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து மழை இல்லாமல் இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கலாம். இந்த க்ரூஸ் ஷிப்பை வந்து கண்டினியூ ஒரு 1 hour போகும் இந்த க்ரூஸ் ஷிப்பு. இந்த க்ரூஸ் முடிஞ்சிட்டு உடனே அடுத்து வந்து எங்களை கூட்டிகிட்டு போனது ஈஃபில் டவரோட நைட் வியூ பார்க்குறதுக்கு தான். ஈஃபில் டவர் ஃபுல்லாக நல்லா லைட்டிங் போட்டு எல்லாமே வந்து சூப்பராக, அந்த நைட் வியூவும் வந்து அமேசிங்காக இருந்தது. அந்த நைட் வியூவுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. அது ஒரு 10 to 15 minutes அங்கே இருந்துட்டு மறுநாள் வந்து ஈஃபில் டவர் தான், ஈஃபில் டவரோட டே வியூ. அதாவது வந்து No, thank you. அவருக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா அந்த ஈஃபில் டவரில் இருக்க லைட்டு வந்து க்ளோ வர மாதிரி, அதை மின்னுற மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. அது ஒரு 10 to 15 minutes மின்னும், திருப்பி ஆஃப் பண்ணிடுவாங்க. திருப்பி ஒரு நெக்ஸ்ட் ½ an hour வந்து அந்த மாதிரி இருக்கும். அதனோட வியூ தான் இதை பார்க்க போகிறீங்க. இது முடிச்சுட்டு மறுநாளும் வந்து ஈஃபில் டவர் தான். ஈஃபில் டவரில் 3 லெவல் இருக்குது. லெவல் 3, லெவல் 2, லெவல் 1 அப் டு லெவல் 2 வரைக்கும் கூப்பிட்டு போவாங்க. அது நாளைக்கு நம்ம பார்ப்போம். அது டிவி மாதிரி இருக்குது. இதில் எப்படி பண்ணுறான்னு தெரியல. நைட் வியூ முடிச்சுட்டு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா இது ஈஃபில் டவர் டே வியூ ப்ளஸ் வந்து ஈஃபில் டவரை வந்து அப் டு லெவல் 2 வரைக்கும் கூட்டிகிட்டு போவாங்க. ஈஃபில் டவர் பற்றி சொல்லணும்னா இது வந்து 1887 to 1889 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது டோட்டல் ஹைட் வந்து 324 மீட்டர் டால் ஹைட்டில் இருக்கிற ஒரு டவர். இது ஒன் ஆஃப் த வேர்ல்டு வண்டராக இருந்தது. மோஸ்ட் டூரிஸ்ட் வந்து விசிட் பண்ண பிளேஸ் இது வந்து. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு அப் டு லெவல் 2 வரைக்கும் கூப்பிட்டு போகிறாங்க. லிஃப்ட் இருக்குது, அது வரைக்கும் கூப்பிட்டு போகிறோம். இங்கேருந்து ஒவ்வொருத்தராக லிஃப்ட்டில் வந்து மேலே போயிட்டு அதுக்குன்னு டைம் இருந்தது. 15 to ½ an hour தான் டைம் இருக்கும் மேலே வியூ பார்த்துட்டு வர்றதுக்கு. இது முதல்ல 3rd லெவலில் போகும்போது ஓரளவு ஏரியலோட ஒரு 100 மீட்டர் ஹைட்டில் இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே போனால் இன்னும் அதாவது வந்து ஃப்ரான்ஸ் வந்து எவ்வளோ பிளான்டு சிட்டியாக இருக்குது அப்படின்றது வந்து இந்த ஈஃபில் டவரில் மூலமாக பார்க்கலாம். ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக அங்கே இருந்த பில்டிங்ஸு எல்லாமே, கிரவுண்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். இது வந்து மஸ்ட் விசிட்டடு. நாங்கள் போகும்போது அந்த டைமில் மழை வேறு இருந்தது. எங்கே ஃபுல்லாக மழை வந்துடும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் லக்கியாக மழை கம்மியாக தான் இருந்தது அன்றைக்கி. நாங்கள் आप जब नीचे आएंगे दोनों में से कोई भी लिफ्ट से नीचे आ सकते हैं, दोनों में से कोई भी लिफ्ट से नीचे आ सकते हैं। और सामने हम लोग मिलेंगे जहाँ कैफेटेरियाज है, कैफेटेरिया के पास मिलेंगे सामने जो ब्यूटी वगैरह वहाँ पर बैठे हुए बेंचेस है, वहाँ पर हम लोग मिलेंगे। मैं टाइम दूंगा जब टिकट दूंगा तब।
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது யூடியூப் இப்போ அப்லோட் பண்ணுறதுக்காக எடுக்கல, என்னோடய பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டுக்காக எடுத்திருந்தது. அப்போ நான் யூடியூப் தான் வந்து அங்கே ட்ராவல் பண்ண லிஃப்ட்டு வந்து ரொம்ப குயிக்காக எப்படி புர்ஜ் கலிஃபாவில் வந்து குயிக்காக மேலே போகும், அதே மாதிரி இதுலேயே வந்து நல்ல ஸ்பீட் லிஃப்ட்டு தான். மேலே டக்குன்னு அதுக்குள்ளே வந்து லெவல் 3யில் போய் நிற்கும். லெவல் 3யில் வந்து கொஞ்சம் இருக்கிற இடம்லாம் அந்த சுற்றி பார்த்துட்டு அடுத்து வந்து இன்னொரு லிஃப்ட் இருக்குது அங்கேருந்து லெவல் 2 போகிறதுக்கு. இன்னொரு லிஃப்ட்டில் அங்கே ஏறிடுவோம். இந்த ஃபஸ்ட்டு இந்த லெவல் 3 இந்த வியூவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பார்லிமெண்ட்டு, அந்த இம்பார்ட்டண்ட் அந்த ரிவர் எல்லாமே வந்து இந்த வியூவிலேருந்து பார்க்கலாம். இது வந்து லெவல் 3. அதுக்கப்புறம் இங்கேருந்து இன்னொரு லிஃப்ட் ஏறி லெவல் 2க்கு போகணும். பண்ணதுக்கப்புறம் வந்து எங்கள் பஸ்ஸில் வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் இன் ஃப்ரான்ஸ் எல்லாம் வந்து டூர் கைடு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. So the Eiffel Tower became an entrance tower. How's the best pastry of France called? Macaron. Exactly. You should say macaron. You should not say macron. G and Opel. It was started as well as electric cars, and the invention of the batteries of Renault is much superior. That is why Fiat wants to type. On the left hand side, you can see a street. Down the street, on the oh, it's gone. On map, PSG in short. What is it famous for? Football. Be louder. Football. PSG. Neymar is going to quit PSG. So these six are made by copper and crystal, sponsored by Swarovski. The satellite, the best satellite, is called the Ariane, and it comes from Egypt. Can you see there are some inscriptions upon this obelisk? Look up. So these inscriptions are called the hieroglyphics. The Egyptian why? Because they wanted a biscuit to accompany the tea of Lakshmi Mittal took place. Wow. So, coming back to Napoleon III, so he wrote the book. How was the book called? How to eradicate poverty. Okay, and then once he became the president, he started the transformational works. So that symmetry, exactly. The width of the streets which determine the height of the buildings. That is why all the buildings are of the same height. He said this resort for the first nobles,
that is the most rich people. Fourth and the fifth floors with long the second nobles, the next rich people. So who stayed on the top floors? Exactly, it was the servants who stayed on the top floors. So in those days, as you went up in height, you are most welcome to stay back in Paris for 2 months. Very good, very good. Thank you for waking up those who are sleeping. Revolution. It was built by IMPay, PEI. IMPay was here. Now you will have to click your pictures on the right hand side. You'll have to make it fast. You will see this arch. This arch is called the Arc of Carousel. You'll have to click your photos through the central arch. When you see through the central arch to the Louvre Museum. Okay, now we are moving slowly. Okay, and what is it called? Exactly, it is called the perspective. What perspective? It's called the Roman perspective. These are attracting so many visitors after 500 years, more than 500 years since it has been painted. It was, incidentally, ladies and gentlemen, we are now this year celebrating the 500th death anniversary of Leonardo da Vinci, who is into the river Seine, and then they would go living happily for the rest of their life in. But the people of Paris, do not win? Yes. This bridge is called the New Bridge, but it is the oldest bridge in Paris because this was the first bridge made of stone. Earlier bridges were made of wood. Because here marriages are considered as a contract for happiness. If a marriage does not result in happiness, to make or women are being guaranteed, people are being guaranteed their liberty. This building, can you see there are 2 clock towers, right? On top of the roof, you can see there are 2 clock towers. These 2 clock towers are the bell towers. Excuse me, bell towers. These 2 bell towers are the bell towers of the most famous church in Paris, which is called the Church of Notre Dame. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ கைஸ். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா டிஸ்னிலேண்ட் ஃப்ரான்ஸில் இருக்க டிஸ்னிலேண்ட் பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ கைஸ். பாய். And the whole of the roof has collapsed down. Now